உயரத்தில் இருக்கிற 1% மக்களுக்கு 1%, 2% மக்களுக்கு 50% இந்தியாவில் உள்ள சொத்து 50% அவர்களை சார்ந்தது. ஆக ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து விட்டார். 3 ஆண்டுகள் பொருளாதார சுணக்கத்தின் காரணமாக, பொருளாதார சரிவின் காரணமாக, பெருந்தொற்றின் காரணமாக, பொருளாதார சரிவு மட்டும் காரணம் இல்லை, முதல் 2018-19 பொருளாதார சரிவு தான். இந்த பொருளாதார சரிவில் பெருந்தொற்றும் சேர்ந்து கொண்டதால் 40% மக்கள் மிகுந்த சிரமத்தில், மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற பெரும்பகுதி இந்த இடையில இருக்கிற 50% ஏதோ தொழில் நடக்குது, சம்பளம் கொடுக்க முடியுது, நம்ம வீட்டுக்கு ஒரு அளவு பணத்தை கொண்டு போக முடியுதுன்னு சந்தோஷப்படலாமே ஒழிய, தொழில் பெருகி இருக்கு, தொழில் வளர்ந்திருக்கு, இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாது. யாரால சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புதிதாக எத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்கீங்க? நானும் பல இடங்கள்ல கேட்கிறேன். கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்ல எங்கிட்ட 100 பேர் வேலை பார்த்தாங்க, இன்னைக்கு 110 பேர் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லக்கூடியது ரொம்ப சொற்பம். நான் திருச்சியில ஒரு ஆய்வு நடத்தி ஒரு கட்டுரை எழுதினேன். குறு சிறு நடுத்தர தொழில்களில் மட்டும் ஆய்வு செஞ்சோம். அதனுடைய முடிவுகள் மிகுந்த விபரீதமான முடிவுகள், மிகுந்த ஏமாற்றத்தை தரக்கூடிய முடிவுகள். பல தொழில்கள் தொடங்கல, நசிந்து போன குறு தொழில்கள் எல்லாம் நசிந்து போயிடுச்சு. அதுக்கு மீண்டும் உயிர் தர முடியல. சிறு தொழில்கள் ஓரளவு சமாளிக்குது, பெருமளவு கடன்ல இருக்கிறாங்க. மீடியம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கண் தெரிகிறது. நீங்க திருப்பூருக்கு போங்க, தெரியும். திருப்பூர்ல யாரையாவது புதிதாக வேலை எடுக்கிறாங்களா? ஒரு கட்டத்துல 2004-2014 அந்த காலகட்டத்தில் நோ வேகன்சின்னு போர்டு தொங்கும், இங்க வேலை தேடி வர வேண்டாம். ஏன்னா நிரம்பி வழிஞ்சது, நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு பல தொழில் கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு 5000 தொழில் கூடங்கள் திருப்பூர்ல மட்டும் 2 பேர் 3 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த பெரிய ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, ரெடிமேட் தயாரிக்கிறாங்களே, அதற்கு உப தொழில்கள், பட்டன் தைக்கிறது, அந்த ஜரிகையை தைக்கிறது, அந்த உப தொழில்களை செய்வாங்க. இன்று 5000 கூடங்கள் இருந்த இடத்துல 500 கூடங்கள் தான் வேலை பார்க்குது. நீங்க உங்க திருப்பூர் நண்பர்களை கேட்பாங்க. ஆக we are not yet in a recovery. This is a K-shaped recovery where the bulk of the people have declined. அதை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு மிகுந்த வருத்தம். அது இருக்கட்டும். உண்மையிலேயே எப்ப ரெக்கவரி ஏற்படும், அதாவது இந்திய பொருளாதாரம் மீண்டு விட்டதுன்னு எப்ப சொல்லலாம்? 2004-05 ஜிடிபியுடைய மதிப்பு கான்ஸ்டன்ட் பிரைசஸ்ல 32 லட்சம் கோடி. நான் சொச்சத்தை எல்லாம் விட்டுறேன். 32 லட்சம் கோடி. இது எங்களுடைய அரசு ஏற்றுக்கொண்ட ஆண்டை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சொந்தம் கொண்டாடல, இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலைமையை சொல்றதுக்காக ஒரு வருஷத்தை எடுக்கும்போது அதை எடுத்திருக்கேன். 2004-05 32 லட்சம் கோடி கான்ஸ்டன்ட் பிரைசஸ். 2013-14 10 ஆண்டுகள் முடியும் போது 105 லட்சம் கோடி. 3 மடங்கு இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது. We tripled the size of India's GDP in constant prices. 2013-14 ஆட்சி மாறிச்சு. இதையும் அரசியல் கலக்காதீங்க, ஆட்சியை கலக்காதீங்க, நிலைமையை சொல்றேன். 2013-14 105 லட்சம் கோடி, 2017-18 131 லட்சம் கோடி, 2018-19 139 லட்சம் கோடி, 2019-20 145 லட்சம் கோடி. அப்படின்னா
14, 15, 15, 16, 16, 17, 17, 18, 18, 19, 19, 20. 6 ஆண்டுகளில் 105 லட்சம் கோடியிலிருந்து 145 லட்சம் கோடி தான் இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது. From 105 lakh crore GDP in constant prices, it increased to 145 lakh crore, an increase of 40 lakh crore in 6 years. Whereas the earlier 10 years saw an increase of 73 lakh crore. பெருந்தொற்று 2020-21 பேண்டமிக் காரணமாக 145 லட்சம் கோடி என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த ஆண்டு முடியும் போது 7% மொத்தச்சரிவு ஏற்பட்டது. ஆக எப்ப ரெக்கவரி, எப்ப மீட்பு என்றால், என்று அந்த உச்சமான 145 லட்சம் கோடியை எட்டுகிறோமோ அன்றுதான் ரெக்கவரி. அது வரைக்கும் ரெக்கவரி இல்லை. அது வரைக்கும் ரெக்கவரி முயற்சிகள் தான், மீண்டு வருகிறோம்ங்கிறது தான். இப்போ குழியில விழுந்துட்டோம். எப்போ குழியிலிருந்து மீண்டோம்? 10 அடி ஆழமான குழியில விழுந்துட்டு 3 அடி உயர்ந்தா அது மீட்பு அல்ல, முயற்சி தான். எப்போ 10 அடி உயர்ந்து சரி தரை மட்டத்துக்கு வர்றோமோ அன்றுதான் ரெக்கவரி. So when we cross 145 lakh crore in constant prices, there will be a recovery. அது நடந்திருக்கா இல்லையானா நடக்கல. It did not happen in 2020-21, and I'm afraid it may not happen in 21-22 also. 21-22 நடந்தா நான் மகிழ்ச்சி, ஆனா எனக்கு அந்த மாதிரி நடக்கும்னு தோணல. காரணம் என்ன சொல்றேன். 2019-20 சகஜமான ஆண்டு, நார்மல் இயர். 2018-19 சகஜமான ஆண்டு தான், நார்மல் இயர். பாதிக்கப்பட்ட ஆண்டு 2021. அதை ஒதுக்கிருங்க. 2021 உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 2019-20 நிலைக்கு போவதுதான் நம்முடைய லட்சியம். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? டேக் மைனிங் அண்ட் குவாரிங். முதல் காலாண்டுல 81,444 கோடி. 2018-19 சகஜ ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுல 88,634 கோடி. And we have not even reached the level of 2018-19. We are below 2018-19. Similarly, manufacturing, 5,43,821 crore in the first quarter of this year. In 18-19, it was 5,61,000 crore. We have not even reached the level of 18-19. Construction, 2,21,000 crore. In 18-19, it was 2,49,000 crore. Trade, hotels, transport, communications services, 4,63,000 crore. In 2018-19 first quarter, it was 6,09,000 crore. இந்த 2018-19 நிலையே நம்ம வரல. 2019-20க்கு எப்போ வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. When will we recover to the GDP level in constant prices of 2019-20 is in grave doubt, because we have not even reached the level of 2018-19. Only agriculture, the government விவசாயத்துறை மட்டும்தான் முதல் காலாண்டுல 2018-19 2019-20 விட உயர்ந்திருக்கிறது. In the first quarter of 2021-22, agriculture, forestry and fishing has reached a GDP output of 4,86,292 crore, which is more than last 2019-20's 4,49,000 crore, which is more than 2018-19's 4,27,000 crore. இதற்கு காரணம் என்ன? விவசாயம், மீன் பிடிப்பு தொழில அரசுடைய தலையீடு அறவே கிடையாது. அதனால தான் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. So the lesson you have to learn is, the less the government makes policy, the better it is. கொள்கை என்ற பெயர்ல குறுக்கீடுகள் தான் அதிகம்.
உதவி செய்யங்கிற பேர்ல தொந்தரவு தான் அதிகம். நீ உதவி செய்ய வேண்டாம், உபத்திரவம் செய்யாம இருந்தா போதும்னு சொல்லணும். All other industries are still under the grip of government policy making, and government policies have become retrograde. This is the point I wish to make. In trade, we have gone back to the days of protectionism, import licenses, quantitative restrictions, non-tariff barriers. We have receded sharply. We have receded sharply in trade. We have got out of bilateral trade agreements. Multilateral trade agreementல கையெழுத்து போடுறதுக்கு தயங்குறோம். ஆக பல விதங்கள்ல 10 ஆண்டுகள் உலக வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் நம்முடைய கொள்கைகள் பின்தங்கி விட்டன என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். My charge is on trade policy, we have taken India back by at least 10 years. We go to manufacturing. Manufacturingல லைசன்ஸை ஒழிச்சிட்டோம். லைசன்ஸை ஒழிச்சிட்டோமே ஒழிய தலையீடு குறையல. இன்னைக்கு நூதனமான தலையீடுகள் ஏற்படுகின்றன. யாரும் இன்னைக்கு ஒரு தொழிலை நடத்த முடியாது. முன்னாடி வருமான வரி துறை ஒன்றுதான் தலையிடும். அவ்வப்பொழுது தலையீடு என்பது வருமான வரித்துறையின் மூலமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யவங்களுக்கு கலால் துறையும் தலையிடும். ஜிஎஸ்டி வந்த பிறகு சுங்கத்துறையும் தலையிடும். ஜிஎஸ்டி வந்த பிறகு கலால் துறையினுடைய தலையீடு குறையும்னு நினைச்சோம். இன்னைக்கு வரி வசூலிக்கும் துறைகள் மட்டும் தலையிடல. புலனாய்வுங்கிற பேர்ல சிபிஐ நுழையுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நுழையுது, எஸ்எஃப்ஐஓன்னு ஒரு புதிய பூதம் வந்திருக்கு, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், அது நுழையுது. அப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னா போதைப் பொருள்கள் துறைகள் அது நுழையுது. யாரு தொழில் செய்ய முடியும்? எப்படி தொழில் செய்வீங்க நீங்க? மேனுஃபேக்சரிங் என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனானப்பட்ட ஃபோர்டு மோட்டார் கம்பெனியே மறைமலை மேல இருக்கிற ஃபேக்டரியை மூடிட்டு போயிட்டாங்க. ஃபோர்டுக்கு கார் தயாரிக்க தெரியாதா? உலகம் முழுவதும் கார் தயாரிக்கிறாங்க, விற்கிறாங்க, லாபம் பார்க்குறாங்க. இந்தியாவில் மட்டும் ஏன் அவர்களால் கார் தயாரிக்க முடியல, விற்க முடியல? ஃபோர்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் நேம், அது ஒன்றும் புது பிராண்ட் அல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் நேம். அதை அந்த பிராண்டை பிரபலப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஃபோர்டு பிராண்ட். அவர்களால் கார் விற்க முடியல, கார் தயாரித்து விற்க முடியல. காரணம் என்னன்னு பார்க்கணும். நோக்கியா சென்னைக்கு பக்கத்தில் பெரிய தொழிற்சாலை, 5000-6000 பேர் வேலை பார்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மூடிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வேறு பேரில் அதை தொடங்கி அதில் தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் ஈஸி, எஸ்பெஷலி when there are global supply lines. இன்னைக்கு ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு கருப்பொருள் இடுபொருள் அந்த இடத்துலயே கிடைக்காது. உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து கருப்பொருளும் இடுபொருளும் வரணும். Inputs have to come from across the world. அதான் global supply chain. அந்த global supply chainல எந்த இடத்துல தலையிட்டாலும் இந்த global supply chain அருந்து விடும் அல்லது துண்டிக்கப்படும். அது துண்டிக்கப்படும் பொழுது மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் ஈஸி. அதனால தான் பாருங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி எல்லா பெரிய தயாரிப்பாளர்களையும் மிரட்டி, நீ வெளிநாட்டில் தொழிற்சாலை தொடங்கப்படாது, அமெரிக்காவில் தொடங்கணும்னாரு. முடியலையே, முடியலையே. எங்க
அவர்களால் ஒரு தொழிற்சாலையை தொடங்கி ஒரு இடுபொருள், ஒரு கருப்பொருளை, ஒரு பார்ட்டை தயாரிக்க முடியுமோ அங்கதான் தயாரிப்பாங்க. ஒரு நாட்டில் ஒரு பார்ட் தயாராகும், இன்னொரு நாட்டில் இன்னொரு பார்ட் தயாராகும். அந்த குளோபல் சப்ளை செயினை புரிந்து கொள்ளாத அரசு இருக்கிற வரைக்கும் இந்த தலையீடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் மேனுஃபேக்சரிங் நொண்டிக் கொண்டிருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் அது உயிர் பெற்றுவிடும் நினைக்கிறேன். ஏன்னா அதுல தான் பெரும்பகுதி தொழிலாளர்கள் அன்ஸ்கில் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அது abundant supply இருக்கு, அது உயிர் பெற்றுவிடும். When India's quarterly growth crosses the corresponding quarter of 2019-20 and crosses 2018-19 as the first step, and 2019-20 is the second step, that is the true recovery. அந்த ரெக்கவரி நடந்ததாக என்னால் சொல்ல முடியல. அந்த ரெக்கவரி நடந்து விட்டதுன்னு சொன்னா அது தப்பு. அந்த ரெக்கவரி நடக்கும்னு சொன்னா அது நம்பிக்கை. நடந்த பிறகுதான் அதை உறுதி செய்ய முடியும். ஃபைனலி வளர்ச்சி எப்படி ஏற்படும்? இது பாடம். நான் கத்துக்கிட்டேன், எல்லாரும் கத்துக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. There are only 4 engines of growth. One is private final consumption. மக்கள் எவ்வளவு நுகர்கிறாங்க, வாங்குறாங்க. Private final consumption. The second is government final consumption, otherwise known as government expenditure. Third is private investment, and the fourth is exports. உலகம் எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமான ஒரு விதிதான். There are 4 engines of growth. இந்த 4 இன்ஜின்கள்ல 3 இன்ஜினாவது செயல்பட்டா தான் ஒரு பொருளாதாரம் வளரும். 4 இன்ஜின் நின்று போச்சுன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அதான் நடந்தது போன வருஷம். அதுக்கு அரசை மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நடந்தது, பெருந்தொற்றின் காரணமாக நடந்தது. இதுல டுடே only private final consumption has shown some growth in the first quarter of the current year. April, May, June காலத்துல 2021-22ல private final consumption 17,83,611 கோடி, கடந்த ஆண்டு 14,94,524 கோடி. ஆக மக்கள் வாங்க செலவழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Government final consumption, government expenditure is less. It is 4,21,471 crore versus 4,42,618 crore. Similarly, net exports, ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டையும் கழிச்சு net export பாசிட்டிவா இருக்கணும். போன வருஷம் 34,071 கோடி பாசிட்டிவ், ஏன்னா இறக்குமதி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஆண்டு -62,084 crore நெகட்டிவ். ஆக net exports are negative, government final consumption is negative, only private final consumption is positive. Of the 3 engines, 2 are still sputtering. 2 இன்ஜின்கள் 3 இன்ஜின்கள்ல 2 இன்ஜின் செயல்படல, சரியா செயல்படல, இன்னும் வேகமா செயல்படும். The fourth is private investment. இதுக்கு முழுமையான கணக்கு இன்னும் வரல. அரசு வெளியிடல, ரிசர்வ் வங்கியும் வெளியிடல. காரணம், முதல் காலாண்டு கணக்குல இன்ஃபார்மல் செக்டரை கணக்கிலே எடுத்துக்கலாங்க, ஃபார்மல் செக்டர் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அது காரணம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த தகவல்களை சேகரிக்க முடியல, அந்த புள்ளி விவரங்களை சேகரிக்க முடியல. அதில் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கூடியிருக்கா இல்லையா என்பதை சொல்ல முடியல. அந்த இன்ஜின் செயல்படுதா செயல்படுகிறான்னு முடிவுக்கு வர முடியல. ஒன்று தெரியுது, சில துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் கூடியிருக்கு, பல துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு.
பல துறைகளில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படலை. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் புதிதாக இந்த ஆண்டு முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. 100 பேரில் 5 பேர் தான் கூடுதலான முதலீடு, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறோம்னா 5% தான் முதலீடு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, குடும்பங்களுடைய கடன் சுமை கூடியிருக்கிறது, சேமிப்பு குறைந்திருக்கிறது, பேங்க் டெபாசிட்டில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. ஆனால் 3ஐயும் வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப மழமழன்னு நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. Because the 3 indicators are negative. The 3 indicators are household debt has risen, household savings have declined, and bank deposits are not showing the same kind of growth. So those 3 indicators point that private investment cannot be very robust. அந்த இன்ஜினை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாததுனால அதை தனியாக வச்சிருவோம். எஞ்சி உள்ள 3 இன்ஜின்களில் ஒரு இன்ஜின் தான் செயல்படுற மாதிரி தெரியுது, 2 இன்ஜின்கள் செயல்படலை. இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்றது? எதிர்காலம் இருண்ட எதிர்காலமாக இருக்காது. It will not be a dark future, but it will be a cloudy future. 21-22 வரைக்கும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் எனக்கு தோணலை. ரிசர்வ் வங்கியுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இக்கானமிஸ்டுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, 22வது ஆண்டுல முதல் பாதி ஜூன் மாதம் வரைக்கும் உலக பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்காது, இப்படியே சுணங்கித்தான் நடக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு 9 மாதங்கள் 12 மாதங்களுக்கு இந்த சுணக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பிறகு சரியான கொள்கைகளை அரசு வகுத்து கொண்டால், முதல்ல கொள்கையை வகுப்பதற்கு கொள்கை ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பிறந்த பகுதிகளில் வெளிநாட்டில் போய் தொழில் செய்தாங்க. வெளிநாட்டில் போய் தொழில் செய்யும் போது முதலாளி இந்தியாவிலே இருப்பார். முதலாளி கடலை தாண்டி போயிருக்கவே மாட்டார். உதாரணத்துக்கு என்னுடைய தகப்பனார் வழியில் பாட்டனார் கடலை தாண்டி போனதே கிடையாது. சென்னைக்கே வந்தாரான்னு எனக்கு தெரியாது, கடலை தாண்டி கண்டிப்பாக போனது கிடையாது. ஆனால் மலேசியாவில் தொழில் செஞ்சார், பர்மாவில் தொழில் செஞ்சார், இலங்கையில் தொழில் செஞ்சார். எப்படி செஞ்சாருன்னா, இந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் ஓரளவு படித்தவங்க, கணக்கு வழக்கு தெரிஞ்சவங்கள கூட்டாளின்னு அனுப்புவாங்க. இவர் முதலாளி அனுப்புகிற ஆள் வேலையாளர் கூட்டாளி, அவருக்கு பேரே கூட்டாளி. அங்கே எல்லாரும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து தான் தொழில் செய்வாங்க. பெட்டகம்னு வச்சுக்கிட்டு பெட்டி அடின்னு சொல்லுவாங்க, அது கூட்டாளி. எந்த முதலாளி வேகமாக வளர்ந்தாரோ அவர் யாருன்னா, எந்த கூட்டாளியை எத்தனை நாளைக்கு தக்க வச்சுக்கொள்ள முடியுங்கிறத பொறுத்து. 3 வருஷத்துக்கு கூட்டாளி போவார், பிறகு 3 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்துடுவார். அப்புறம் அடுத்த 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அனுப்புவாங்க. ஆனால் அவருக்கு இங்கே குடும்பம் இருக்குல்ல. ஆனால் ஒவ்வொரு 3 ஆண்டுகளும் கூட்டாளி மாறிச்சுன்னா அந்த தொழில் தழைக்க. இந்திய அரசு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ள தெரிஞ்சு கொள்வேன். இந்த அரசுக்கு பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. 3 பேரை சொல்றேன். உதாரணத்துக்கு டாக்டர் அரவிந்த் பானகிரியா இந்த அரசுக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த அரசோடு ட்ரேட் பாலிசியில, வர்த்தக கொள்கையில கடுமையாக முரண்படுகிறார்கள் ஒழிய மற்றபடி இந்த அரசை பாராட்டுகிறவர் தான். அவர் நீதி ஆயோக்ல துணைத் தலைவராக இருந்தார். அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. 2-3 வருஷம் இருந்தார், போயிட்டார். அடுத்தது ரகுராம் ராஜன். இன்று இந்தியாவிலிருந்து ஒரு பொருளாதார நிபுணருக்கு நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய தகுதி அந்த வாசல்ல நிற்கிறாருன்னா அது ரகுராம் ராஜன் எல்லாரும் சொல்லுவாங்க. அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அரவிந்த் சுப்பிரமணியம் 3 ஆண்டுகள் ஆலோசகராக இருந்தார், அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆக பொருளாதார நிபுணர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாத அரசு எப்படி நல்ல பொருளாதார கொள்கையை வகுக்க முடியும்? My appeal to the government is, choose your economic advisor, but know how to retain them, how to take their advice. இப்ப
பொருளாதார ஆலோசகர் ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்காரு, அதை மறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏன் இருப்பார்? போயிடுவார்ல, அவர் போயிடுவார்ல. நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக போயிடுவார். அப்படி தான் போயிட்டாங்க எல்லாரும். அரவிந்த் பானகிரியா நியூயார்க் பல்கலைக்கழகத்துக்கு, கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டாரு. ரகுராம் ராஜன் சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டாரு. அரவிந்த் சுப்பிரமணியம் கெனடி ஸ்கூலுக்கு போயிட்டார். பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ள இந்த அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல யோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருந்தவறுகளை செய்யக்கூடாது. பெருந்தொற்று வந்ததை போல அந்த பெருந்தவறுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பண மதிப்பு இழப்பு பெருந்தவறு. ஜிஎஸ்டி சட்ட வரை, இந்த வரைவு இருக்க பெருந்தவறு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். இந்த ஆத்ம நிர்பார் கொள்கை இருக்க, சுயசார்புக்கு, செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு, ப்ரொடெக்ஷனிசத்துக்கு இன்னொரு பேர் பெரும் தவறு. இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பொருளாதாரம் நிமிராது. இந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உலக பொருளாதாரத்துக்கு இசைந்து நம்முடைய பொருளாதார கொள்கைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான எதிர்காலமாக இந்திய பொருளாதாரம் இருக்கும். இன்னும் 9 மாதங்கள் ஓராண்டுக்கு அது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் என்று நான் வருத்தத்தோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நல்ல யோசனைகளை ஏற்று தவறுகளை தவிர்த்து நல்ல கொள்கைகளை அமல்படுத்தினால் மீண்டும் 2005 2009 வரை 9% வளர்ச்சியை அடைந்ததைப் போல இந்தியா 9% வளர்ச்சியை மீண்டும் அடையக்கூடிய வாய்ப்பு, திறமை இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்திய தொழில் முனைவோருக்கு இருக்கிறது. இந்திய விவசாயிகளுக்கு இருக்கிறது. இந்திய சேவைத்துறை முனைவோர்களுக்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.